அமைச்சர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும் போது பிளீச்சிங் பவுடர் போடல மைதா மாவு தான் போட்டிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கும்போது இல்லை பிளீச்சிங் பவுடர் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குடிநீரில் கழிவுநீர் கலக்கலையா? அது வந்து என்னன்னா கழிவுநீரில் கொஞ்சம் குடிநீர் கலந்துருக்கு. இது வந்து நாங்கள் நேரடியாக போய் களத்தில் நின்று பார்த்துருக்கோம். அமைச்சர் அன்பரசன் ஆணவத்தோடு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இவங்க வந்து குட்டை மீனை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட உயிரிழப்பை தவிர தண்ணினால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் முதல்ல வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போது ஒரு அரசு மருத்துவமனையிலேருந்து வரக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய அறிக்கைக்கு முன்னாடியே இவர் அது வேகமாக இவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது நாங்கள் விசாரித்த வகையில் அந்த இறந்து போனவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் வந்து மீன் உணவு சாப்பிட்றவரே கிடையாது. அவங்க அம்மா உட்பட அவங்க அக்கா உட்பட எல்லார்ட்டையும் நாங்கள் நேர்காணல் எடுத்திருக்கோம். பல்வேறு ஊடகங்களையும் அந்த செய்தி வந்திருக்கு. ஆனால் திட்டமிட்டு இது என்னன்னா மடைமாற்றம் செய்வதற்கான வேலையை வந்து அமைச்சர் வந்து செய்துட்டு இருக்காரு. அதுக்கு கருணாநிதி போன்றவர்களும் மண்டல குழு தலைவர் உட்பட உடந்தையாக இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சி என்ன முன்னெடுக்கிறா, நீ ஒரு நடவடிக்கையாவது எடு. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேற. ஒரு அதிகாரி தப்பு பண்ணனா அதிகாரி மேல் நடவடிக்கை எடுங்க. முழுக்க முழுக்க கழிவுநீர் கலந்த தண்ணி தான் அங்கே வந்துகிட்டு இருக்கு. ஒரு தண்ணி விட்டால் 15 நிமிடம் வந்து 20 நிமிடம் வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து வெளியில தான் ஊற்ற வேண்டியது இருக்கு. அவ்வளவு அழுக்கும் அவ்வளவு கசடுகளும் சேர்ந்த தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னதை போல இந்த தண்ணியை அவர்கள் கால் கழுவுறது கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் மக்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறாங்க. இது மிக மோசமான ஒரு செயல். ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல, அதை பத்தி காவல்துறை எந்த நல்ல விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்காது. 24 மணி நேரம் சாராயம் வித்தம்னு அனுமதி கொடுக்கும், போதைப் பொருள் வித்த அனுமதி கொடுக்கும், கடைகளில் போயிட்டு டீ கடையில் வந்து ஹேண்ட்ஸ் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம், அதுக்கு மாதம் நீ எனக்கு காசை கொடுன்னு சொல்லி கேட்கும். இதான் தமிழ்நாடு காவல்துறையுடைய லட்சணம். அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடும் இப்படி தான். எந்த ஒரு குறைந்தபட்ச சிறுமூலை கூட மு.க. ஸ்டாலின் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மக்கள் அந்த மாதிரி முட்டாளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த ராவணன் என்ற பேச்சாளர் வந்து சீமான் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் தரக்குறைவா பேசியிருக்காரு, இழிவான வார்த்தைகளை. அவரை பத்தி புகாரும் நாம் தமிழர் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கு. அவர் சீமான் அவர்களையும் அவரோட தாயார் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப இழிவா பேசியிருக்காரு மேடையில். அது பத்தி நினைக்கிறீங்க? திமுக காரன் நல்லபடியா பேசினா தான் ஆச்சரியப்படணும். வெற்றி கொண்டான் வாரிசுகள் தானே இவனுங்க, கருணாநிதி வாரிசுகள் தானே, ஸ்டாலினுடைய வாரிசுகள் தானே. அதனால இப்படித்தான் பேசுவானுங்க. அதை குறித்து நாங்கள் பெருசாக கவலைப்படல. புகார் கொடுத்துருக்குறோம், அது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுடைய புத்தியே இப்படிதான். இவங்களுக்கு பொது புத்தியை நெடுமாறனை வந்து நெடுமரம்னு சொன்னவனுங்க, நாவலரை கடுமையான சொற்களில் பேசினவனுங்க, மூப்பனாரை தப்பா பேசினவனுங்க, நரசிம்மராவை தப்பா பேசினவங்க, சோனியா காந்தியை தப்பா பேசினவங்க, யாரை பேசல. அதனால வந்து திமுக காரர்கள் வந்து அண்ணா காலத்தில் இருந்த திமுக என்பது வேற. அது வந்து மாலை நேர பல்கலைக்கழகமா இருந்துச்சு. இது இரவு நேர மும்பையா இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து எஃப்ஐஆர் வந்து மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜா மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி தவறான பேசுனா எஃப்ஐஆர் போட்டா அதெல்லாம் எங்களை ஆளுங்கட்சின்றதுனால திமுகல ஆடுறானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மதிமுக இருந்தவர், மதிமுக இருந்து பேசினாரு, வசூல் கம்மியாயிடுச்சு, அதனால திமுக மேடைக்கு போயிருக்காரு. அவர்கள்லாம் வாய் வாடகை விடக்கூடியவர்கள். அவர் நாளைக்கு அண்ணா திமுக ஆளுங்கட்சி வந்தால் அங்கே போய் நிற்பான், அதை பேசுவான். இவங்க நாஞ்சில் சம்பத், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ராவணன் பேசுவதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்தலை. திமுக மேடையில் இருப்பவர்கள் அப்படிதான் பேசுவாங்க, கொச்சையாக தான் பேசுவாங்க. அவங்க நெடுமாறன் உட்பட, நாவலர் உட்பட, எல்லாரையும் ஈவிகே சம்பத் உட்பட அத்தனை பேரையும் அவமானப்படுத்தியிருக்காங்க. மூப்பனார் உட்பட, சோனியா காந்தி உட்பட அவமானப்படுத்தியிருக்காங்க. இப்படிதான் கொச்சையாக பேசுவாங்க. இந்த மாதிரி கொச்சையாக பேசலாம் தான் நம்ம ஆச்சரியப்படணும். திமுகவினர் வந்து ஒரு நல்ல தத்துவத்தையோ இல்லை தன்னுடைய கொள்கையை விளக்கியோ அவங்க சொல்லியிருந்தா தான் நம்ம வந்து வியக்கணும். அது அவர்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடியது, அது அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து எஸ்பி அருண்குமார் வந்து பொங்க மாட்டார். அது மற்றபடி கருணாநிதியை பற்றி ஏதாவது சொல்லிட்டா அவர் பொங்கிடுவார், ஸ்டாலினை பற்றி ஏதாவது சொல்லிட்டா பொங்கிடுவார். அவரெல்லாம் வந்து எஸ்பியாக இருக்கிற பதிலாக ஒரு சீட்டை வாங்கிட்டு, எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு, மு.க. ஸ்டாலின் காலில் விட்டு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏக்கு நிற்கலாம். அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அரசியல் வட்டத்திலும் அதிகார வட்டத்திலும் இருக்கக்கூடிய கழிவுகளையும் அசடுகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் தமிழர் வந்து தொடர்ந்து பணியாற்றிருக்கோம். ஒரு நாள் நிச்சயமா ஒரு முடிவு வரும், ஒரு விடியல் வரும். 2026 உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் போது அது பெரிய அளவில் இது போன்ற மனிதர்கள் வந்து வீழ்த்தப்படுவாங்க.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வந்து அனுமதி கொடுத்ததுக்காக அந்த அரசு அதிகாரிகளை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில இருக்காங்க விசிக திமுக, இருந்தாலும் அவங்க கொடியை ஏற்றத்துக்கு அனுமதி கொடுத்தவங்க வந்து அரசு அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. திருமாவளவனுக்கு வந்து இந்து உப்புன்னு ஒன்று இருக்கு, அது 1 கிலோ 100 ரூபாய், அதை வாங்கி அவருக்கு கொடுக்கணும். அப்பயாவது கொஞ்சமாவது மான ரோஷம் வரணும்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்குமான தலைவராக மிளிர வேண்டியவர். ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்காக வந்து அறிவாலயத்தினுடைய அடிமையாக இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடியும் ஒரு கொடியேற்றும் போது அந்த சம்பவத்திலையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. பல்வேறு இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது கூட வாயை திறக்கல. ஆதவ அர்ஜுனான்னு ஒரே ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் நியாயமான விஷயத்தை கேட்ட அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இந்த அடிமையா இருப்பதுக்கு அதாவது திமுகவினுடைய தலித் பிரிவா வந்து விடுதலை சிறுத்தை இருக்கு. ஒவ்வொரு பிரிவும் வச்சிருக்காங்க. திமுகவினுடைய தொழிற்சங்க பிரிவா வந்து சிபிஐ சிபிஎம் வச்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவா வைகோ வச்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய தலித் பிரிவா வந்து ஆதித்தமிழர் பிரிவா வந்து விடுதலை சிறுத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இது மட்டும் இப்போ மட்டும் இல்லை, இவங்க அப்பன் கருணாநிதி காலத்திலேயே ஈழத்தமிழருக்கு ஆதரவாக திருமாவளவன் வந்து பேனர் வைக்கும் போது இதே பல்லாவரம் இந்த மாதிரி பரங்கிமலை இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைவன் படத்தை வெட்டி வீழ்த்தினவர் தான் கலைஞர் கருணாநிதி. அதனால வந்து நம்ம பெருசா அதை எதிர்பார்க்கவும் முடியாது. பார்வதி அம்மாள் இந்த மண்ணில் வந்து இறங்கும் போது மருத்துவமனைக்கு வரும்போது இங்கேருந்து விரட்டி விட்டவன் தான் கருணாநிதி. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு நல்ல நோக்கம், நல்ல கொள்கை, நல்ல திட்டம், நல்ல செயல்பாடு வைத்து கொடுக்கிற நீங்க கொஞ்சம் வந்து அறிவாலயம் வாசல கிடக்கிறத விட்டுட்டு மக்கள் பணிக்காகவும் உங்களுடைய சமூகத்துக்காகவும் உண்மையா இருந்தா மேன்மையா இருக்கும். பொதுமக்கள் கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்றோம், யார் வந்து திமுக எதிர்த்தாலும் அதை பிஜேபியினுடைய பி டீம்னு பரப்பி விடுற வேலையை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அண்ணா திமுகவையும் பிஜேபி பி டீம்னுவாங்க, நாம் தமிழரையும் சொல்லுவாங்க, விஜய் கட்சியும் சொல்லுவாங்க. நாங்கள் யாரும் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது. ஒரிஜினல் டீம் வந்து திமுக தான். மோடிக்கு எதிராக வந்து ஒரு கருப்பு கொடையை கூட பிடிக்க முடியாத தொடர்நடிகை தான் ஸ்டாலின். வெள்ளை கலர்ல தான் கொடை பிடிச்சிட்டு நின்னாரு. ஆளுநரை பார்க்குறாரு. ஆளுநரை பார்த்த உடனே பொன்முடிக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வருது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சர் ஆகுறாரு. அப்போ கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட 14-15% பேர் இருக்கிறீங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். கொஞ்சம் உணருங்க. அண்ணா வந்து நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றது சாதாரணமான, அது 100% உண்மை. ஏன்னா அநீதிக்கு எதிராக நம்ம வந்து பணியாற்றும் போது நீங்க அநீதியானவனுக்கு ஆதரவாக நிற்கும் போது நீங்களும் அநீதியானவர்கள் தான். இதை ஒரு நாளும் நபிகள் நாயகமும் ஏற்றுக்கொள்ள, இயேசுநாதரும் ஏற்றுக்கொள்ள. அதனால வார்டு தேர்தலில் கூட வந்து மோடி வந்துருவாருன்னு ஒரு பயமூர்த்தி தான் வந்து வாக்குகளை வாங்குறாங்க. மோடி அவங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர். ஆனால் மோடியோட இவர்களுக்கு கள்ள உறவு உண்டு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய வேலையில் மட்டும்தான் திமுக அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கூட ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா விதத்திலையும் அனுமதி கொடுத்து எல்லா வேலையும் வந்து இதே திமுக சர்க்கார் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையணும். இந்த 14% வாக்குகள் தான் அவருக்கு பெரிய வாக்கு வங்கியா இருக்கு. திமுகவுக்கு மிஞ்சி போனா 20-25% வாக்குகள் தான். கூட்டணி கட்சி தயவுகளால் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை வீழ்த்த முடியாது என்பது கிடையாது. நாங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவான பார்வையோடு கட்சி அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் 10 பேரை உருவாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கோம். 2026 தேர்தல் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். திமுக கூட்டணியில இன்னும் சில பேர் சேர்ந்தாலும் சரி, சேராவிட்ட விலகினாலும் சரி, ஆனா நாம் தமிழர் வந்து நிச்சயமா குறைந்தபட்சமான ஒரு வெற்றியை நாங்கள் வந்து அடைவோம். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் அவர்களால் ஒரு நாள் கூட திமுகவோட அதிமுகவோட பயணிக்க முடியாது. சீமானையும் நேசித்தவர்கள் ஒரு நாளும் வேற ஒரு அரசியலே வேணான்னு விட்டு விலகி இருப்பாங்களே தவிர ஒரு நாளும் இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அவங்க வாயால கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி பழனிசாமி வாழ்க, விஜய் வாழ்கின்ற வார்த்தை வரவே வராது. அது அப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொல்றதை விட விழுந்து தான் போவாங்களே தவிர அது மாதிரியான வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எங்களை அந்த மாதிரியான கொள்கை நோக்கோடு எங்க அண்ணன் வழி நடத்தியிருக்காரு. தொடர்ந்து அதனுடைய வழியில் நாங்கள் நடப்போம்.